ஓகே, இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா? ஸோ இந்த தென்னிந்திய வரலாறு வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்லேயும் கவர் ஆகும். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 புக்கில் இருக்கிற தென்னிந்திய வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா தென்னிந்திய அரசுகள், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தென்னிந்திய அரசுகள், ஓகேவா? ஸோ 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கே அஷருடைய ஆட்சியின் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைவராக கொண்டு ஆண்ட பல்லவ அரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தன. ஓகேங்களா? ஸோ 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்து யாரு ஆட்சி பண்ணாங்கன்னா ஹர்ஷர். ஓகேங்களா? ஹர்ஷர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. தென்பகுதிகள், தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவ அரசர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தன. ஓகேவா? அவர்கள் ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசுகளின் பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. சோழர்களும் பாண்டியர்களும் அப்பொழுது தங்கள் பகுதிசார் ஆற்று சமவெளி பகுதிகளில் ஆட்சி செய்யும் அரச வம்சங்களாக உருவாக்கி கொண்டிருந்தனர். மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும்பகுதி வாதாபி சாளுக்கியர்களின் கீழ் இருந்தது. சாளுக்கியர்கள் பின்னர் ராஷ்டிரகூடர்களால் அங்கிருந்து புறம் தள்ளப்பட்டனர். பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் பன்ம சமமாக இருந்தது. இந்தியாவின் பெரும்பான்மை பகுதிகளை அடக்கி ஆளக்கூடிய மௌரியர் அல்லது குப்தர்களை போன்ற தனி பேரரசு சக்தி ஏதும் அப்பொழுது இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இதில் பல்லவர்கள். ஓகேவா? ஸோ பல்லவர்கள்னா யாரு, அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க? பல்லவரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண் பகுதிகளையும் ஆண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ காஞ்சிபுரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பல்லவர்களாவே அவங்க காஞ்சிபுரம். ஓகேங்களா? சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர். சைனாக்காரங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், காஞ்சிபுரத்தை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. வளம் பொழித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் அரசாட்சியை 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்க, விரிவடைய செய்தனர். ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவ அரசின் மையப்பகுதியாக இருந்தது. இப்பெரிய அரசியல் பிராந்தியம் தமிழ்நாட்டின் வடபகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் கொண்டிருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு சான்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் சான்றா எடுத்துக்கிறாங்க. ஸோ மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டில் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, செப்பேடுகள் என்னென்ன செப்பேடுகள் கொடுக்குறாங்கன்னா காசக்குடி செப்பேடுல வந்து அந்த குறிப்பேடு இருக்கு. இலக்கியங்கள் என்னென்ன சொல்லுது அப்படின்னா மத்தவிலாச பிரகசனம், ஓகேவா, அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கிளம்பகம், இதெல்லாம் குறிப்புகள் இருக்கு. அயலவர் குறிப்புகள், ஓகேவா, அயலவர் குறிப்புகள் என்னது, அயல்நாட்டவர்கள், ஓகேவா, யுவான் சுவாங்கின் குறிப்புகள், இந்த குறிப்புகள்லாம் அதை பற்றி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லவ வம்சாவளி, ஓகேவா, முக்கிய அரசர்கள் யார் யாரு? தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாதவாகனர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்திருக்கிறாங்க. 2ஆம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு களப்பீரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியிருக்கார். ஓகேங்களா? எப்போ 550 கிபி 550 ஆண்டுகள் பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை அவர் வெற்றி கொண்டார். அவருடைய மகன் 1ஆம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கியிருக்கார். ஓகேங்களா? அவருக்கு பின் அவருடைய மகன் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. 2ஆம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்கள் ஆவார்கள். கடைசி பல்லவ மன்னர் அபராஜிதன். ஓகேங்களா? ஸோ பல்லவர்களோட கடைசி மன்னன் யாரா இருந்திருக்கா,
அபராஜிதன் ஆவார். அடுத்தது வர பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன். ஓகேங்களா. ஸோ ஏறத்தாழ 600 630 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பல்லவ ஆட்சியின் சிறப்பு பங்களிப்பு செய்தார். ஓகேவா. பல்லவ ஆட்சியில் சிறப்புக்கு பங்களிப்பு செய்தவர் யாரு? மகேந்திரவர்மன். தொடக்க காலத்தில் அவர் சமண சமயத்தை பின்பற்றியிருக்கார். பின்னர் சைவ துறவி அப்பரால் சைவத்தை தழுவுறார். ஓகேங்களா. கலை மற்றும் கட்டடக்கலைக்கு அவர் பேதரவு அளித்திருக்கிறாரு. ஓகேங்களா. திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்கிறாரு. அது மகேந்திர பாணி என குறிப்பிடப்படுகிறது. மத்த விலாச பிரசனம். ஓகேங்களா. குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். மத்த விலாச பிரகசனம் உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்கிறார். நாடகம் பௌத்தகத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன. இப்போர்களில் ஒன்றில் 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் பெரும் பகுதியை கைப்பற்றியதாக தெரிகிறது. அவருடைய மகன் 1ஆம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா. இத்தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றாரு. வாதாபி தீக்கிரையாக்கப்பட்டது. 2ஆம் புலிகேசியும் கொல்லப்படுறார். 2ஆம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா. இவரோட ஆட்சி காலம் 695 722 முடியும். ஓகேவா. 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்படுறார். ஓகேவா. அவர் மாபெரும் வீரர் ஆவார். சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்புறாரு. சீன நாட்டின் தூதுக்குழுக்களை வரவேற்கிறாரு. ஓகேங்களா. ஒப்பீட்டளவில் அவரது காலத்தில் அரசியல் பிரச்சனைகள் அதிகம் இல்லாததால் அவரால் கோவில்களை கட்டுவதில் கவனம் செலுத்த முடிந்தது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியது இவருதான். யாரு? ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுற 2ஆம் நரசிம்மவர்மன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கிரிட்டிக்கல் கிடையாது. இந்த நேம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆர்டர் வைஸில் என்ன பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா. அவங்க நேம் போட்டுட்டு அவங்க ஆட்சி பண்ண ஆண்டுகள் போட்டுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணாங்க, அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் பாருங்க. இவர் வந்து கோயில் கட்டியிருக்காருங்களா, 2ஆம் நரசிம்மவர்மன். பிராக்கெட் என்ன பண்ணிக்கணும், ராஜசிம்மன் அவர் பேர் எழுதிக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி செய்த ஆண்டு. ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய இம்பார்ட்டன்ட் இதற்குள்ளார காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்கிறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அரசர்களின் பெயர்கள், அவங்களுக்கு என்னென்ன பட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்ம விஷ்ணுவுக்கு அவனி சிம்மர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. 1ஆம் மகேந்திரவர்மனுக்கு நிறைய பட்டப்பெயர் இருக்கு. சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன். ஓகேங்களா. இதெல்லாம் நிறைய கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி இருந்து தான் கொஷின் கேட்டு வச்சுருவாங்க. ஓகேவா. விசித்திர சித்திரன். ஓகேவா. எந்த அழைக்கப்படுற அரசன் யாரு அப்படின்னா மகேந்திரவர்மன். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 1ஆம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் வாதாபி கொண்டான் அப்படிங்கிற பட்ட பேரு இருந்தது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாருங்க, கட்டடக்கலைக்கு பல்லவர்களின் பங்களிப்பு. ஓகேவா. பல்லவர் காலம் கட்டடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற காலமா இருந்திருக்கு. மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றை பெருங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரை கோவிலும் ஏனைய கோவில்களும் வராகர் குகையும் பல்லவர் கட்டடக்கலையின் ஈடிணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டு. 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரமும் சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. பல்லவர் கட்டடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம். ஓகே. ஸோ என்னென்ன, பாறை குடைவரை கோயில்கள். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் பாணியில் கட்டியிருக்கிறாங்க. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி. ஓகேங்களா. அது கட்டுமான கோயில்கள். ஓகேவா. ராஜசிம்மன் பாணி, நந்தவர்மன் பாணி அப்படின்னு சொல்றாங்க. மகேந்திரவர்மன் பாணி அப்படின்னா என்ன? மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்களுக்கு மண்டகப்பட்டு,
மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள குகை கோயில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? யாரு? மகேந்திரவர்மன் பாணியில கட்டின கோயில்கள். இதான் மண்டகப்பட்டு. ஓகேவா? ஒரு கல்லுல என்ன பண்ணுவாங்க? செதுக்கி பண்றது. ஓகேவா? இது மண்டகப்பட்டு. அடுத்து பாருங்க, மாமல்லன் பாணி அப்படின்னா என்ன? மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்ட பாணியை உணர்த்துகின்றன. ஓகேங்களா? ஸோ மாமல்லன் பாணி நமக்கு தெரியும், மாமல்லபுரத்தில் நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பா. ஸோ மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் ரதங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? அது வந்து 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்டட பாணியை உணர்த்துகின்றன. ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனிக்கல்லில் இருந்து செதுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவை ஒற்றைக்கல் ரதங்கள் என அழைக்கப்படுகின்றன. மகிஷாசுரமர்த்தினி ஓகேவா மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் ஆகியவை அவர் கட்டியுள்ள பிரபலமான மண்டபங்கள். ஓகேங்களா? இதான் பஞ்சபாண்டவர் ரதங்கள். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மாமல்லனின் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிகவும் முக்கியமானது மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் ஆகும். பெரும் பாறை ஒன்றின் சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவம் இருக்கும் பூனை ஆகிய நுண்ணிய சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். சிவபெருமானின் தலையிலிருந்து அருவியென கொட்டும் கங்கை நதி, அர்ச்சுனன் தபசு ஆகியவை அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை. ஓகேங்களா? பெரும் தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகின் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிக பெரியது. ஸோ அர்ச்சுனன் தபசு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இது மாமல்லபுரத்தில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ராஜசிம்மன் பாணி. ராஜசிம்மன் எனவும் அறியப்பட்ட 2ஆம் நரசிம்மவர்மன் பெரும் கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டியிருக்கார். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் கட்டுமான கோயில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இக்கோயில்கள் மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டவையாகும். கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ ராஜசிம்மேஸ்வரம் அழைக்கப்படும் கோயில் அது கைலாசநாதர் கோயில். ஸோ இதுவுமே நம்ம பார்த்துருப்போம், காஞ்சி கைலாசநாதர் கோயில். ஓகேங்களா? அடுத்தது 4வது பார்க்கறது நந்திவர்மன் பாணி. பல்லவ கோவில் கட்டடக்கலையில் இறுதி கட்டம் பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்களால் பிரதித்துவப்படுத்தப்படுகின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேவா? காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து யாரு? என்னது? நந்திவர்மன் பாணியில கட்டியிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில். ஓகேங்களா? இதுவும் நம்ம இப்போ போனா பார்க்கலாம், காஞ்சிபுரத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் சமூகம் பண்பாடு எப்படி இருந்தது? பல்லவரசர்கள் பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்திருக்கிறாங்க. அவர்கள் இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றின் புரவலர்களாய் திகழ்ந்திருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புதிய வடிவிலான சைவம், வைணவம் ஆகியவற்றை போதிச்சிருக்கிறாங்க. அவர்களை சில பல்லவ அரசர்கள் ஆதரிச்சிருக்காங்க. அப்பரும் மாணிக்கவாசகரும் சைவ அடியார்களாகவும் நம்மாழ்வரும் ஆண்டாளும் வைணவடியார்களாகவும் விளங்கியிருக்காங்க. பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாக கொண்ட இயக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது. நோட் பண்ணணும், சரிங்களா? சமய கூடங்களில் பங்கேற்க பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களுடன் போட்டி போட்டது. இதன் விளைவாக பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலிருந்து படிப்படியாக வீழ்ச்சியுற்றன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்வியும் இலக்கியமும் எப்படி இருந்தது? காஞ்சிபுரத்தில் இருந்த, அதாவது காஞ்சியில் இருந்த கடிகை, ஓகேவா, பல்லவர் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது. அதாவது கடிகைன்னா என்னது? மடாலயம் அல்லது கல்வி மையம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும்
வெளிநாட்டுகளிலிருந்தும் மாணவர்களை தன்பால் ஈர்த்தது. நிறைய பேர் படிச்சிருக்காங்க வெளிநாட்டிலிருந்தும் வந்து. நியாய பாஷ்யா எனும் நூலை எழுதிய வாத்ஸ்யாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார். ஓகேங்களா. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. ஓகேங்களா. மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தார். அவர் தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதியிருக்கார். யாரு? தண்டின் அப்படிங்கிறவர். மற்றொரு சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அவர் கிராதார் ஜூனியம் ஓகேவா என்னும் வடமொழி காப்பியத்தை படித்திருக்கார். தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றிருந்தது. நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்களாகும். ஓகேங்களா. இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். அடுத்து பாருங்க, பல்லவர் கால கலை. பல்லவரசர்கள் கவின் கலைகளையும் ஆதரிச்சிருக்கிறாங்க. குடுமியான் மலை, திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர் கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துது. புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியர் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர். இக்கால பகுதியை சேர்ந்த பல சிற்பங்கள் நடனமாடும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாளுக்கியர். சாளுக்கியர் தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும்பகுதியை ஆண்டிருக்கிறாங்க. அவர்கள் தலைநகர் வாதாபி. ஓகேவா. சாளுக்கியர்களின் 3 வெவ்வேறு ஆனால் நெருங்கிய தொடர்புடைய சுதந்திர அரச மரபுகள் இருந்தன. அவை என்னன்னா, வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள். ஓகேங்களா. 3 இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கே ஹர்ஷரின் பேரரசும் தெற்கே பல்லவ நாடும் கிழக்கே கலிங்கமும் சாளுக்கியர்களின் எல்லைகளாக இருந்தன. கலிங்கம்னா என்னது? ஒடிசா. ஸோ இதுக்கான சான்றுகள் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, கல்வெட்டுகள் என்ன சொல்லுது? மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டடக்கல் விருபாஷா கோவில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டுல இந்த குறிப்புகள்லாம் கொடுத்துருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது வெளிநாட்டவர்கள் குறிப்பு, அயலவர் குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா, யுவான் சுவாங் வந்து அதை குறிச்சு வச்சிருக்காரு, குறிப்பிடுறாரு சொல்றாங்க. வாதாபி சாளுக்கியர்னா யாரு? முதலாம் புலிகேசி பீஜப்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காரு. யாரு? முதலாம் புலிகேசி. கிபி 543 வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர கற்றாரு. விரைவில் கிருஷ்ணா, துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் கைப்பற்றாரு. இவருடைய மகன் முதலாம் கீர்த்திவர்மன் ஓகேங்களா கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வராரு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, 2ஆம் புலிகேசி. ஓகேவா. இவர் என்ன பண்றாருன்னா, வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசர் 2ஆம் புலிகேசி. இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 610 இருந்து 642 முடியும். பாரசீக அரசர் 2ஆம் குஸ்ரு ஓகேவா 2ஆம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பி வைக்கிறார். அதாவது ஈரான், பாரசீகம் என்னது? ஈரான். ஓகேவா. குஜராத், மாலவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை கைப்பற்றுவதிலும் புலிகேசி வெற்றி பெறார். இவர் வட இந்திய அரசர் ஷெர்ஷருக்கு அடிப்பணிய மறுத்தாரு. இவருக்கு ஒப்புக்கொண்டதன்படி இருவருக்கும் இடையிலான எல்லையாக நர்மதி நதி வரை செய்யப்பட்டது. அதாவது நர்மதி நதி தான் அவங்களுக்கு எல்லைன்னு சொல்லிட்டு வரையறை பண்றாங்க. கிபி 624 வெங்கி அரசை கைப்பற்றிய 2ஆம் புலிகேசி அதை தன்னுடைய சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு வழங்குகிறாரு. விஷ்ணுவர்தனர் முதல் கீழை சாளுக்கிய அரசனாவார்.
அடுத்தது பாருங்க, கிபி 641 647 காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றாங்க. ஆனால் கிபி 655 சாளுக்கியர் அதனை மீட்றாங்க. முதலாம் விக்ரமாதித்தனும் அவருக்கு பின் வந்த இரண்டாம் விக்ரமாதித்தனும் காஞ்சிபுரத்தை கைப்பற்றாங்க. ஆனால் நகரை சேதப்படுத்தவில்லை. இவருக்கு பின்னர் அரசு பதவியேற்ற இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்க்கர் போரில் தோற்கடித்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாணி மேலை சாளுக்கியர். அவங்க யாரு, அந்த வம்சம் என்ன அப்படின்னா, இவர்கள் வாதாபி சாளுக்கியரின் வழித்தோன்றல்கள் ஆவார்கள். கல்யாணியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர். ஓகேவா? அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, கல்யாணி மேலை சாளுக்கியர் சொல்றாங்க. இரண்டாம் தைலப்பர் என்பவர் ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக பீச்பூர் பகுதியை ஆண்டு வந்தனர். இவர் கிபி 973 மாளவ அரசர் பரமாரரை தோற்கடித்து கல்யாணியை கைப்பற்றினார். இவருடைய வம்சம் முதலாம் சோமேஸ்வரனின் ஆட்சியின் பொழுது பேரரசாக வேகமாக வளர்ச்சி அடைகிறது. ஓகேங்களா? முதலாம் சோமேஸ்வரர் தலைநகரை மன்னியகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றுகிறார். ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக தென்னிந்தியாவில் இருந்த இரண்டு பேரரசுகளான மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கைப்பற்றுவதற்காக கடுமையாக போரிடுறாங்க. 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில 6ஆம் விக்ரமாதித்யரின் காலத்துல வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டின் கீழே வந்துடுது. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போறது கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சாளுக்கியர்களின் பங்கு என்ன. சாளுக்கியர்கள் சைவம் வைணவம் ஆகியவற்றின் ஆதரவாளர்களாக கலை மற்றும் கட்டடக்கலை துறைகளுக்கு சிறந்த பங்களிப்பை செய்திருக்காங்க. வெசாரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது. இப்போ நம்ம பார்த்துக்குள்ள கோபுரங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க காலத்துல வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்றாங்க. இது தென்னிந்திய ஓகேவா மற்றும் வட இந்திய கட்டட பாணிகளின் கலப்பு ஆகும். அதாவது திராவிட நகரா அப்படின்னு சொல்றாங்க. சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை அவர்கள் மேம்படுத்தினர். ஓகேங்களா? கல் மட்டும் வச்சு அடிக்கடிக்கு கட்டுறது. அவர்கள் கட்டுமானத்திற்கு மிருதுவான மணற்கற்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. யாரு? சாளுக்கியர்கள். சாளுக்கியர்கள் பெரும் எண்ணிக்கையிலான குடைவரை குகை கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் கட்டி சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுள்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. சாளுக்கியரின் கட்டுமான கோயில்கள் ஐகோல், வாதாபி, பட்டடக்கல் ஆகிய இடங்களில் உள்ளன. சரிங்களா? வாதாபி மற்றும் ஐகோலில் உள்ள விஷ்ணு கோயில்கள் பீச்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் உள்ள விருப்பாக்ஷா கோயில் ஆகியன கற்களால் கட்டப்பட்ட கோயில்கள். அடுத்து பாருங்க, வாதாபியில் உள்ள விஷ்ணு கோயில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது. இரண்டாம் விக்ரமாதித்தனுடைய ஐகோல் கல்வெட்டு அங்கு உள்ளது. அவர்களின் குகை கோவில்கள் அஜந்தா, எல்லோரோ, நாசிக் ஆகிய இடங்களில் உள்ளன. ஓகேங்களா? இதான் என்னது பதாமி குகை கோயில் சொல்றது. ஓகேங்களா? அதே மாதிரி இது பாருங்க, கல்லேஸ்வரர் கோயில் பகலில் இருக்குது. கல்லேஸ்வரர் கோயில். வாதாபியில் உள்ள குகை கோயில்களின் சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு, விஷ்ணுவின் வராக, நரசிம்ம வாமன அவதாரங்கள் நேர்த்திமிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. லக்கடியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில், குருவண்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோயில், பகலி என்னுமிடத்தில் உள்ள கல்லேஸ்வரர் கோயில், இட்டகியில் உள்ள மகாதேவர் கோயில் ஆகியவை கல்யாணி மேலை சாளுக்கியரின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். ஓவியங்களில் சாளுக்கியர் வாகடகர் பாணியை பின்பற்றிருக்காங்க சாளுக்கியர்கள். ஓகேங்களா? அஜந்தா குகைகளில் காணப்படும் சில சுவரோவியங்கள் சாளுக்கியர் காலத்தை சேர்ந்தவை. பாரசீக தூதுக்குழுவை இரண்டாம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.
அடுத்தது பாருங்க, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டடக்கல் பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம். ஓகேங்களா. பட்டடக்கல் கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும். அங்கு 10 கோயில்கள் இருக்குது. அவற்றில் 4 வட இந்திய பாணியனான நகரா பாணியிலும் மற்றும் 6 தென்னிந்திய திராவிட பாணியிலும் கட்டப்பட்டுள்ளன. விருபாக்ஷா கோவிலும் சங்கமேஸ்வர கோவிலும் திராவிட பாணியிலும், பாப்பநாதர் கோவில் நகர பாணியிலும் அமைந்துள்ளன. விருபாக்ஷா கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது. கட்டுமான பணியில் காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து அங்கே போய் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ராஷ்டிரகூடர்கள். ராஷ்டிரகூடர்கள் தக்காணத்தை மட்டுமல்லாது தூரத் தெற்கு பகுதியையும் கங்கை சமவெளி பகுதிகளையும் 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவர்கள் பிறப்பால் கன்னடர்கள் ஆவார்கள். அவர்களின் தாய்மொழி கன்னடம். தந்தி துர்க்கர் ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் ஆவார். அவர் வாதாபி சாளுக்கியரிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றியிருக்காரு. 1ஆம் கிருஷ்ணன் தந்தி துர்க்கரை அடுத்து பதவியேற்கிறார். அவர் ராஷ்டிரகூடர் ஆட்சியை ஒருங்கிணைத்து விரிவுபடுத்துகிறார். அவர் கலை மற்றும் கட்டடக்கலையின் பெரும் ஆதரவாளராக இருந்திருக்காரு. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயில் அவர் கட்டியது. ராஷ்டிரகூட அரசர்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ராஷ்டிரகூட அரசர்களின் தலை சிறந்த அரசர் அமோக வர்ஷர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மானியக்கோட்டாவில் ஓகேவா புதிய தலைநகரை உருவாக்கி உள்ளார். அது எங்க இருக்குன்னா கர்நாடகையில் உள்ள மால்கோட்ல இருக்கு. ஓகேவா. புரோச் அவர்களின் துறைமுகமானது. அமோக வர்ஷர் கிபி 814 இருந்து 878 வரை என்ன பண்ணியிருக்காரு, ஜினசேனர் என்னும் சமண துறவியால் சமணத்தை தழுவியிருக்கார். அமோக வர்ஷருக்கு பின்னர் அவரது மகன் 2ஆம் கிருஷ்ணன் அரசராகிறார். 916 அவர் பராந்தகர் சோழனால் வல்லம் ஓகேவா போர்க்களத்தில் தோற்கடிக்கப்படுறாரு. அது எங்க இருக்கு, வேலூர் மாவட்டம். ஓகேங்களா. 3ஆம் கிருஷ்ணர் ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர். இவர் சோழர்களை தக்கோலம் ஓகேவா போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றார். அது என்ன இருக்கு, தக்கோலம்ங்கிறது என்னது, வேலூர் மாவட்டம். 3ஆம் கிருஷ்ணரின் கீழ் சாளுக்கியர் கண்ணோசியை கைப்பற்றுவதற்காக ஏனைய வட இந்திய அரசர்களோடு போட்டியிடுறாங்க. அவர் ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலை கட்டுறார். நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் 3ஆம் கோவிந்தன் ஆவார். ஓகேங்களா. அவருக்கு பின் ராஷ்டிரகூடரின் அதிகாரம் வீழ்ச்சி அடைந்தது. அடுத்து பாருங்க, இலக்கியம், கலை, கட்டடக்கலை ஆகியவற்றுக்கு ராஷ்டிரகூடர்களின் பங்களிப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இலக்கியம். கன்னட மொழி பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற மொழியானது. அமோக வர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியில் முதல் கவிதை நூல். அரசவை புலவர்கள் கன்னட மொழியில் சிறந்த நூல்களை எழுதியிருக்காங்க. அக்கால பகுதியில் கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் என கருதப்பட்டவர்கள் ஆதி கவி பர்மா ஓகேவா ஆதி கவி பம்மா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா ஓகேவா ஆகியோர். ஆதிகவி பம்பா அவரது நூல்களான ஆதி புராணம், விக்ரமார்ஜுன விஜயம் ஆகியவற்றுக்காக பெரும்புகழ் பெற்றவர். அடுத்து பிறகு முதல் சமண தீர்த்தங்கரான ரிஷபதேவரின் வாழ்க்கையை ஆதி புராணம் சித்தரிக்கின்றது. விக்ரமார்ஜுன விஜயம் மகாபாரதத்தின் மீள் தருகையாகும். இதில் தன்னை ஆதரித்த சாளுக்கிய அரிகேசரியை அர்ஜுனனின் பாத்திரத்தில் பொருத்தி பம்பா எழுதியுள்ளார். கலை மற்றும் கட்டடக்கலை எப்படி இருந்திருக்கு அவங்க காலத்துல. இந்திய கலைக்கு ராஷ்டிரகூடர்கள் குறிப்பிட்ட பங்களிப்பை செய்துள்ளனர். ராஷ்டிரகூடர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை சாதனைகளை எல்லோராவிலும் எலிபெண்டாவிலும் காணலாம். அடுத்து பாருங்க, கைலாசநாதர் கோவில் எல்லோரா. ஓகேங்களா. எல்லோராவின் குன்று பகுதியில் அமைந்துள்ள 30 குடைவரை கோவில்களில் கைலாசநாதர் கோவிலும் ஒன்று. ஓகேங்களா. இதுதான் கைலாசநாதர் கோயில் எல்லோரால இருக்கு. கைலாசநாதர் கோயில் எங்க இருக்கு, எல்லோரா. 1ஆம் கிருஷ்ணருடைய ஆட்சி காலத்தில் இக்கோயில் உருவாக்கப்பட்டது. இக்கோயில் அதன் கட்டடக்கலை பிரம்மாண்டத்திற்கும் சிற்பங்களின் அற்புதங்களுக்கும் பெயர் பெற்றது. இக்கோயில் 60,000 சதுர அடி பரப்பளவை கொண்டுள்ளது. இதனுடைய விமானத்தின் உயரம் 90 அடி. ஓகேவா. விமானம் என்னது, கோபுரம்.
இக்கோவில் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலின் சாயலை பெற்றுள்ளது. கைலாசநாதர் கோவிலின் திராவிட கட்டடக்கலை கூறுகளையும் கொண்டுள்ளது. ஓகேவா. எலிபெண்டா தீவு அப்படின்னா என்ன? ஓகேவா. ஸோ தீவின் இயற்பெயர் வந்து ஸ்ரீபுரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எலிபெண்டா அப்படின்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னா, தீவில் உள்ள பெரிய யானையின் உருவத்தை கண்ணுற்ற போர்ச்சுகீசியர்கள் வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு எலிபெண்டா தீவு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஓகேவா. பாருங்க, போர்ச்சுகீசர்கள் தான் என்ன பண்றாங்க, இதுக்கு வந்து எலிபெண்டா தீவு என பெயரிட்டனர். எலிபெண்டா குகையில் உள்ள திருமூர்த்தி அப்படின்னா 3 முகங்களை கொண்ட சிவன். ஓகேங்களா. அது வந்து என்ன ஆகுது, சிவன் சிலையின் மணப்பு ஈடு இணையற்றதுன்னு சொல்றாங்க. கோவிலின் நுழைவாயிலில் காணப்படும் துவார பாலகர்களின் சிலைகள் நமது கண்ணையும் கருத்தையும் கவருதுன்னு சொல்றாங்க. அப்புறம் பட்டடக்கல் அப்படின்னா என்ன? ஓகேவா. பட்டடக்கல் வளாகத்தில் ராஷ்டிரகூடர்களின் கோவில்களை கட்டியுள்ளனர். ராஷ்டிரகூடர்கள் பட்டடக்கல் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, கோயில கட்டியிருக்காங்க. இங்கு சமண நாராயணர் கோவிலும் காசி விஸ்வரேஸ்வரர், ஓகேவா, விஸ்வரேஸ்வரர் கோயிலும் ராஷ்டிரர்களால் கட்டப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பாருங்க, உலகம் அந்நாளி. ஓகேவா. ஸோ அந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் வந்து என்னென்ன நடந்தது அப்படின்னா, மாபெரும் லேஷன் அப்படின்னா புத்தர் சிலை. ஓகேவா. மாபெரும் லேஷன் புத்தர் சிலை. இது பார்த்தீங்கன்னா 71 மீட்டர் உயரம் உடையது. சீனாவின் தாங் அரச வம்சத்தினால் கட்டப்பட்டது. ஓகேவா. எப்போனா 713 இருந்து 803 வரையும் காலகட்டத்தில் இது கட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்தாத். ஓகேவா. அப்படின்னா இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம். ஓகேவா. 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை நீடித்தது. ஓகேவா. ஓகே. ஸோ இதோட என்னாச்சுன்னா இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தென்னிந்திய வரலாறு 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற டேர்ம் 3 புக்கில் இருக்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்கிற தென்னிந்திய வரலாறு. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை பார்க்கலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.